ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நெல்லையிலிருந்து சங்கரன் கோயிலுக்கு போற சாலையில இருக்கு தேவர்குளம் அப்படிங்கிற கிராமம். அங்கதான் 5 ஏக்கர் நிலத்துல நூலகத்துடன் கூடிய தல அஜித்துக்கு 7 அடியில வெண்கல சிலை அமைய இருக்கு. அகில இந்திய ஆசை நாயகன் அஜித்குமாரின் உதவும் கரங்கள் அப்படிங்கிற அமைப்பின் சார்பா இதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. அந்த இடத்துல மாணவர்கள் பயனடைகிற வகையில பிரம்மாண்டமான ஒரு நூலகம் கட்டவும் திட்டமிட்டு இருக்காங்க. அகில இந்திய ஆசை நாயகன் அஜித்குமாருடைய உதவும் கரங்கள் அமைப்போடைய தலைவரான அன்பு இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தல அஜித்குமார் மேல மிகுந்த ஈடுபாடு இருக்கு. நான் அவருடைய ரசிகன் அப்படிங்கறதால அவர் நடிச்ச படங்களை மட்டும் பாக்குறதில்ல, அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்டு அதன்படிதான் செயல்பட்டுட்டு வர. சமீபத்துல பேசின அவர் எனக்கு ரசிகனா இருந்து கட் அவுட் வச்சு போஸ்டர் ஒட்டுறது போன்றவற்றையெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏழை எளிய மக்கள் பயனடைகிற வகையில செயல்படுறதோட மாணவர்களுடைய கல்விக்கு தேவையான உதவிகளையும் செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. அதை ஏற்று மாணவர்களுடைய கல்விக்கு உதவுற வகையில பிரம்மாண்டமான நூலகத்தை அமைக்க திட்டம் போட்டேன். இதற்காக தேவர்குளம் கிராமத்துல 5 ஏக்கர் நிலத்துல சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டுல மிகப்பெரிய லைப்ரரி ஒண்ணு கட்ட முடிவு பண்ணோம். அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. மானூர், அழகிய பாண்டிபுரம், குருக்கல்பட்டி, அச்சம்பட்டி, மூவிருந்தாளி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் இதன் மூலம் பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பகுதிகளில் இருக்கிற மாணவர்கள் நூலகத்துக்கு போகணும் அப்படின்னா சங்கரன் கோயில் இல்லைன்னா நெல்லையில இருந்துதான் போகணும். அதிக பணம் மற்றும் அதிக நேரத்தை செலவு பண்ணி பஸ்ல நீண்ட தூரம் பயணத்தின் மூலம்தான் நூலகத்தை போய் அடைய வேண்டியிருக்கு. இந்த பகுதி மாணவர்கள் இதனால யாருமே லைப்ரரிக்கு போறதே கிடையாது. அதனால அவர்கள் பயனடைகிற வகையில 5 லட்சம் புத்தகங்களை கொண்ட பிரம்மாண்டமான நூலகத்தை நாங்க அமைக்க போறோம். அதுல எல்லா மாணவர்களையும் பயனடையும் வகையில தரமான புத்தகங்கள் வாங்கி வைக்கப்படும். ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய ஆலோசனைப்படிதான் புத்தகங்களை வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மாண்டமான நூலகத்துக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாருடைய பார்வையிலையும் படுறபடி 7 அடி உயரத்துல ஆசை நாயகன் அஜித்குமாரோடைய உருவச்சிலை நிறுவப்படும். வெண்கலத்துல அமைய உள்ள இந்த சிலையை வடிவமைக்க ஆர்டர் கொடுத்துட்டோம். நூலகம் கட்டி முடிக்கப்பட்டதும் அதை திறந்து வைக்க வருமாறு தல அஜித்தை கேட்டுக்குவோம். அவர் நிச்சயமா வருவார் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். நாங்க மதிக்கும் தலைவருக்காக இதை பண்ணி முடிக்க எங்களுடைய அமைப்பினர் எல்லாருமே உறுதியா பணியாற்றிட்டு வராங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்துல தல அஜித்துடைய ரசிகர்களுக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமா நினைவுபடுத்தியே ஆகணும். 2011ஆம் ஆண்டு மங்காத்தா ரிலீஸ் ஆன சமயத்துல தல அஜித் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அது ஒரு பெரிய திருப்பம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் என்னைக்குமே என்னுடைய சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தியது இல்லை. என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக அவங்கள கேடயமா பயன்படுத்திக்கிட்டதும் கிடையாது, பயன்படுத்தவும் மாட்டேன். நான் நடிச்ச படங்கள் நல்லா இருந்தா அதுக்கு ஆதரவு தரவும், சரியா இல்லை அப்படின்னா விமர்சனம் பண்ணவும் ரசிகர்களுக்கு முதல் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னதான் தல அஜித் அவர்கள் தன்னுடைய நற்பணி மன்றங்களை கலைச்சிருந்தா கூட, ஆனா அவர் பெயர்ல தொடர்ந்து நடைபெற்றுட்டு வர நற்பணிகள் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது. தல அஜித்க்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் நடுவுல இருக்கிற பந்தம் அப்படிங்கிறது வார்த்தைகள்ல சொல்லவே முடியாத ஒரு விஷயம். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.